ஹரே கிருஷ்ணா. இயற்கையின் சட்டங்கள், கடவுளின் கர்ம விதிகளும், கிருஷ்ணரின் நிலை. ஈஷோபனிஷத் கூறுகிறது, பரமபுருஷரான முழுமுதற் கடவுள் தனது இருப்பிடத்தில் நிலை பெற்றிருந்தாலும் மனதை விட வெகு வேகமாக செல்லக்கூடியவர். வேகமாக செல்லக்கூடிய எல்லாவற்றையும் வெற்றி காண வல்லவர். வலிமை மிக்க தேவர்களாலும் அவரை அணுக இயலாது. ஒரே இடத்தில் அவர் வீற்றிருந்தாலும் காற்று, மழை போன்றவற்றை வழங்கும் சக்திகளை அவரே ஆட்சி செய்கிறார். அவர் ஈடு இணையற்ற சிறப்புகள் மிக்கவர். இதே போன்ற கருத்தை பிரம்ம சம்ஹிதையிலும் காணலாம். கோலோக ஏவ நிவசத் யகிலாத்ம பூதஹ. கிருஷ்ணர் கோலோக பிருந்தாவனத்தில் வீற்றுள்ள போதிலும் அதே சமயத்தில் அனைத்து உயிர்வாளிகளின் இதயத்திலும் வீற்றுள்ளார். கோலோகத்தில் கிருஷ்ணருக்கென்று செய்ய வேண்டிய கடமை எதுவும் கிடையாது. அங்கே கோபியர்கள், இடையர் சிறுவர்கள், தாய் தந்தை, பசுக்கள், கன்றுகள் போன்ற சகாக்களின் உறவில் அவர் சுகமாக அனுபவித்துக் கொண்டுள்ளார். அவர் பூரண சுதந்திரமானவர். அவரது சகாக்களோ அவரை விட சுதந்திரமானவர்களாக உள்ளனர். ஏனெனில் அவர்கள் ஏதேனும் அபாயத்தில் இருப்பதாக தோன்றும் போது அவர்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்து கிருஷ்ணர் சற்று கவலை கொள்கிறார். ஆனால் அவரது சகாக்களுக்கோ எவ்வித கவலையும் இல்லை. அவர்கள், ஓ, கிருஷ்ணர் இங்குள்ளார், அவர் நம்மை காப்பார் என்று எளிமையாக எண்ணுகின்றனர். டில்லிக்கு அருகிலுள்ள பிருந்தாவனத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணர் தனது லீலையை நடத்தி காட்டிய போது அவர் தனது இடையர் குல நண்பர்கள், அவர்களது கன்றுகள் மற்றும் பசுக்களுடன் யமுனை நதிக்கரையில் உள்ள காட்டில் ஒவ்வொரு நாளும் விளையாட செல்வார். அவ்வப்போது கம்சன் கிருஷ்ணரையும் அவரது நண்பர்களையும் கொல்வதற்காக சில அசுரர்களை அனுப்புவான். இருப்பினும் இடையர்குல சிறுவர்கள் எவ்வித கவலையுமின்றி தங்களது லீலைகளை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் கிருஷ்ணரது பாதுகாப்பில் அவர்களுக்கு பூரண நம்பிக்கை உண்டு. இதுவே கிருஷ்ணரிடம் சரணடைவதன் மூலம் தொடங்கும் ஆன்மீக வாழ்க்கையாகும். கிருஷ்ணரிடம் சரணடைதல் என்றால் எத்தகைய அபாயமான சூழலிலும் கிருஷ்ணர் நம்மை காப்பார் என்ற திடமான நம்பிக்கையுடன் இருப்பதாகும். சரணடைதலின் முதற்படி பக்தி தொண்டிற்கு சாதகமாக விளங்கும் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் பக்தி தொண்டிற்கு பாதகமாக விளங்கும் அனைத்தையும் நாம் நிராகரிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கிருஷ்ணர் நம்மை பாதுகாத்து பராமரிப்பார் என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருத்தல் அடுத்த நிலையாகும். உண்மையில் அவர் ஏற்கனவே அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து வருகிறார், அதுவே உண்மை. ஆனால் மாயையின் காரணத்தினால் நாமே நம்மை பாதுகாப்பதாகவும் நாமே நமக்கு உணவளிப்பதாகவும் நாம் எண்ணிக்கொண்டுள்ளோம். பக்தர்களின் பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் கிருஷ்ணரே நேரடி பொறுப்பு எடுத்துள்ளார். சாதாரண உயிர்வாளிகளுக்கோ கிருஷ்ணரின் வெளிப்புற சக்தியான மாயாதேவி பொறுப்பேற்றுள்ளாள். கட்டுண்ட ஆத்மாவை தண்டிப்பதற்கான கிருஷ்ணரின் அதிகாரியே மாயாதேவி. நாடுகளில் நாம் காணும் சூழ்நிலைக்கு இதனை ஒப்பிடலாம். நல்ல குடிமக்கள் அரசாங்கத்தால் நேரடியாக கவனிக்கப்படுகிறார்கள். ஆனால் குற்றவாளிகளோ அரசாங்கத்தின் சிறைச்சாலை துறையினால் கவனிக்கப்படுகின்றனர். அதுபோலவே கிருஷ்ணரும் இந்த ஜட உலகில் நம்மை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்துள்ளார். ஆனால் தண்டிப்பதற்கான ஏற்பாடுகளும் உண்டு. நீ இந்த பாவத்தினை செய்தால் அதற்கு ஓர் அடி, நீ அந்த பாவத்தினை செய்தால் அதற்கு ஓர் உதை. இவ்வாறு மூவகை துயரங்கள் என்ற தலைப்பில் பல்வேறு துயரங்கள் நம்மிடம் வருகின்றன. நமது சொந்த மனதாலும் உடலாலும் வரும் துன்பங்கள், மற்ற உயிர்வாளிகளினால் வரும் துன்பங்கள் மற்றும் தேவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இயற்கை சீற்றங்களினால் வரும் துன்பங்கள். நமது பாவ செயல்களுக்காக நாம் தண்டிக்கப்படுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த அடி, உதை மற்றும் பிரச்சனைகள் என அனைத்தும் தானாக நடப்பவை என்று மாயையின் மயக்கத்தினால் நாம் எண்ணிக்கொண்டுள்ளது துரதிர்ஷ்டமானதாகும். இதுவே அறியாமை. நீங்கள் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்ட உடனே கிருஷ்ணர் தானே உங்களை கவனித்துக் கொள்ள தொடங்குகிறார். நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன், எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் உன்னை பாதுகாக்கிறேன், கவலைப்படாதே என்று அவர் பகவத்கீதையில் 1866 வாக்குறுதி அளிக்கின்றார். இந்த ஜட உலகில் நாம் பற்பல பிறவிகள் வாழ்ந்துள்ள காரணத்தினால் அதிகமாக பாவங்களின் விளைவுகளால் துன்பப்படுகின்றோம். ஆனால் நீங்கள் கிருஷ்ணரிடம் சரணடைந்த உடனே அவர் உங்களை கவனித்துக் கொள்கிறார். உங்களது எல்லா பாவ விளைவுகளையும் அழித்து விடுகிறார். தயங்க வேண்டாம் என்று கிருஷ்ணரே கூறுகிறார். எனவே, ஓ, நான் பற்பல பாவங்களை செய்துள்ளேன், கிருஷ்ணர் எப்படி என்னை காப்பாற்றுவார் என்று எண்ண வேண்டாம். கிருஷ்ணர் அனைத்து சக்திகளும் உடையவர். அவரால் உங்களை காப்பாற்ற முடியும். எவ்வித உள்நோக்கமும் இன்றி அவரிடம் சரணடைந்து அவரது தொண்டில் வாழ்வை அர்ப்பணிப்பதே உங்களது கடமை. அதன் பின்னர் கிருஷ்ணர் உங்களை பாதுகாப்பார் என்பதில் ஐயமில்லை. ஹரே கிருஷ்ணா. இனி அடுத்த பதிவில் முரண்பாடுகளுடன் கூடிய கிருஷ்ணர் என்றதை பற்றி பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.